சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் கைனகோமேஷியா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். இப்ப ஆண் குழந்தைகள் வந்து வளரக்கூடிய பருவத்தில, அதாவது 15, 16 வயசு ஆகும்போதே ஒரு சிலருக்கு வந்து செஸ்ட் என்லார்ஜ்மென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி குழந்தைங்க யூசுவலா ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் போகணும் அப்படின்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். மத்த கூட இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள புல்லிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னடா உனக்கு பொண்ணு மாதிரி செஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் செஸ்ட்ட பிடிச்சு அமுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சங்கடத்த குடுப்பாங்க. அதனால இந்த பசங்க வந்து மத்த பசங்களோட போய் ஒண்ணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம வெயிட் பண்ணி அவங்கலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இவங்க தனியா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ்ல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இத பத்தியே அவங்க நெனச்சுட்டு, ஒருவேள அவங்களுக்கு வந்து இத வந்து பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்குள்ளேயே நெனச்சுப்பாங்க. அவங்க வந்து நம்ம பொண்ணா மாறுறோமோ! நம்மளுக்கு வந்து ஏன் இப்படி லேடீஸ் மாதிரி ஜஸ்ட் பெருசாகுது? அப்ப வந்து நம்ம ஏதாவது லேடீஸா மாறுறோமோ! அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான பயம் வந்து மனசுல உருவாகும். அதனால அவங்க ஒரு விதமான டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அதனால அவங்களோட ஸ்டடீஸ்ல வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வளர்றாங்க, காலேஜ் எல்லாம் போறாங்க அப்படிங்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, ஒரு ஃபால்ஸுக்கு குளிக்க போறது, அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு ஒரு பனியன் போடாம அவங்க வந்து மேல ஷர்ட்டே போட மாட்டாங்க. பனியன் ஒரு டைட்டா ஒரு பனியன் வேர் பண்ணி, அதுக்கு மேல ஷர்ட் போட்டா தான் அந்த ஸ்வெல்லிங் வந்து ப்ராமினன்ட்டா வெளியில தெரியாது அப்படிங்கிறதுனால, அந்த மாதிரி பனியன் போட்டு போடுற பழக்கம் வச்சுப்பாங்க. வீட்ல வந்து வெளியில கூட பேரண்ட்ஸ் முன்னாடி கூட ட்ரெஸ்ஸ கழட்டாம வெறும் உடம்போட இருக்க மாட்டாங்க. அப்புறம் குளிக்க போம்போது கூட பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு உள்ள ட்ரெஸ்ஸோடயே உள்ள போய் குளிச்சுட்டு, உள்ளயே ட்ரெஸ் மாத்திட்டு தான் வெளியில வருவாங்க. அப்புறம் யாராவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்க, கூப்பிடுறோம், பேசுறோம், பேச சொல்றோம் அப்படின்னா, அவங்க பேச மாட்டாங்க. ஒரு மாரி அவங்களே அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டு, இத பத்தியே ஒரு கவலையோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கன்சல்டேஷன் வரும்போதே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்து ஒரு வரும்போதே ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து உட்கார மாட்டாங்க. ஒரு மாதிரி கூணு போட்ட மாதிரி, அதாவது ஷோல்டர வந்து சுருக்கிட்டு, எங்க நேரா நிமிர்ந்து உட்கார்ந்தா வந்து அந்த ஸ்வெல்லிங் வந்து ப்ராமினன்ட்டா வெளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அ ஷோல்டர் வந்து குறுக்கிட்டு கூணு விழுந்த மாதிரி வந்து உட்காருவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த வொர்க் பண்ற இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த வொர்க்ல வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பசங்க வந்து சொல்லுவாங்க, "சூசைட் கூட பண்ணிக்கலாமான்னு இருந்துச்சு டாக்டர். இது வந்து நம்ம வந்து பெண்ணா மாறுறோமோன்னு ஒரு பயத்துல, வெளியில யார்கிட்டயும் சொல்லாம சூசைட் பண்ணிக்கலாமான்னு கூட நெனச்சேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ற பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கு முன்னாடி காமனா வந்து பண்ணிப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் யாராவது ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஏதாவது கேட்டுருவாங்களோ, நம்மள என்ன ஏதுன்னு கேட்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் பேஷண்ட் சொல்றத நான் பார்த்துருக்கேன். கைனகோமேஷியாங்கிறது வந்து ஈஸியா கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி. அதனால இத நெனச்சு நம்ம சைக்காலஜிக்கலா டிப்ரஸ் ஆயிக்க தேவையில்ல. ப்ளஸ் வந்து காமனா இந்த சர்ஜரி வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ண சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா ஸ்கூல் போற பசங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் குடுத்துச்சு. அவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ட்ராப் அவுட் ஆகுற அளவுக்கு போகுறாங்க அப்படின்னா, 18 இயர்ஸ்க்கு முன்னாடியும் இந்த சர்ஜரிய நம்ம பண்ணலாம்.